வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? 60 டேஸ் ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் பாடங்கள் பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் 12th ஹிஸ்ட்ரியில் 7வது பாடமாக இருக்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதி கட்டம் அப்படிங்கிற பாடத்தை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் எதை பற்றியெல்லாம் நம்ம படித்து தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துடலாமா? கிறிஸ் தூதுக்குழு, சரிங்களா? கிறிஸ் தூதுக்குழுடைய வருகையும் அந்த தூதுக்குழுடைய தோல்வி பற்றி பார்க்க போகிறோம். அதற்கடுத்து காந்தியடிகள் தொடங்கிய வெள்ளையனே வெளியேறு இயக்கம், காந்தியடிகளுடைய செய் அல்லது செத்துமடி முழக்கம், இது பற்றி பார்க்க போகிறோம். மூன்றாவதாக பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் அவர் தொடர்பான இந்திய தேசிய இராணுவம் தொடர்பான செய்திகளை பார்க்க போகிறோம். அதற்கப்புறம் சிஆர் திட்டம், ராஜாஜி திட்டம்னு சொல்லுவாங்க. ராஜாஜி அவருடைய சமரச முன்மொழிவு, அதைத் தொடர்ந்து வேவல் திட்டம் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா 1946 கடந்த முறை தேர்வில் கூட கேட்கப்பட்ட ராயல் இந்திய கப்பற்படையினுடைய கழகம் பற்றி பார்க்க போகிறோம். இறுதியாக மவுண்ட் பேட்டன் திட்டத்தை பற்றியும் இந்திய பிரிவினை பற்றியும் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம நேரடியாக அறிமுகம் போயிட்டு பாடத்துக்குள்ளே போயிடலாமா? அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்றுமே கிடையாது. இரண்டாம் உலகப் போர் துவங்குது. அப்போ இரண்டாம் உலகப் போர் துவங்கியதை தொடர்ந்து பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அப்போது 1935 இந்திய அரசு சட்டத்தின் வாயிலாக அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா மாகாணங்களில் சுயாட்சியானது நடைபெற்று இருந்தது. அப்போ இந்தியாவில் இருந்த 11 மாகாணங்களில் பெரும்பான்மையான மாகாணங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் அமைச்சரவை அமைத்திருந்திருப்பாங்க. அந்த காங்கிரஸ் கட்சிக்கிட்ட எந்த விதமான ஆலோசனையும் வாங்காமல், அவங்கள யாரையும், அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் பிரிட்டிஷ் வைஸ்ராய் என்ன பண்ணிடுவாங்க, இந்தியா இந்த இரண்டாம் உலகப் போரில் கலந்துக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சுருவாங்க. இதனால் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் காந்தியடிகளும் மற்ற காங்கிரஸ் தலைவர்களும் கோபம் கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா, மாகாணங்களில் அவர்கள் பதவி வகித்து வந்த அந்த அமைச்சரவைகளை விட்டு பதவி விலகிறாங்க. அந்த பதவி விலகிய நாளைத்தான் முகமது அலி ஜின்னா அவர்கள் மீட்பு நாளாக 1939 மீட்பு நாளாக கொண்டாடுவார். 1937 காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கும். அப்போது தான் தமிழ்நாட்டில் ராஜாஜி அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைஞ்சிருக்கும். 1939 இந்த இரண்டாம் உலகப் போர் விஷயம் தொடர்பாக பதவி விலகியிருப்பாங்க. ராஜாஜி அவர்களும் அவருடைய பதவியை விலகியிருப்பார். சரிங்களா? அப்போ பதவி விலகிட்டாங்க. அப்போ இந்த காந்தியடிகள் என்ன செய்யணும், சரி பிரிட்டிஷாரை எதிர்க்கணும், அதுக்கான போராட்ட வழிமுறைகள் செய்யணும். ஆல்ரெடி இப்போ முதல் உலகப் போர் முடிஞ்சு இரண்டாம் உலகப் போர் வந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. இதற்கிடையில் பார்த்திங்கன்னா 1939 காங்கிரஸ் மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா காந்தியடிகள் அவருடைய வேட்பாளராக இருந்த பட்டாபி சீதாராமையா அவரை எதிர்த்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் போட்டியிட்டு இருப்பார். காங்கிரஸ் உறுப்பினர்கள் எல்லாருமே பெருவாரியான ஓட்டு அளித்து நேதாஜி அவர்களை காங்கிரஸுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. காந்தியடிகள் இது குறித்து மிகவும் வருந்துவார். தானே தோல்வியை தழுவியதாக அவர் உணர்ந்திருப்பார். அதன் காரணமாக என்ன நடக்கும் அப்படின்னா, சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுவார், காங்கிரஸுடைய தலைவர் பொறுப்பிலேருந்து விலகிட்டு அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் இருக்கக்கூடிய மற்ற எல்லா பொறுப்புகளிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே 1939 என்ன பண்ணுவார், ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிப்பார். அவருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து என்ன ஆகும்னா, பிரிட்டிஷ்காரங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை வீட்டுக்காவலில் கைது பண்ணி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு மாறு வேடம் போட்டு அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு போயிட்டு அவர் ஜெர்மனிக்கும் சிங்கப்பூருக்கும் போவார். அங்கே போய் பார்த்தா சிங்கப்பூரில் இந்திய தேசிய இராணுவத்தை மோகன் சிங் தலைமையில் ஜப்பானியர்கள் உருவாக்கி வச்சுருப்பாங்க. அந்த இந்திய தேசிய இராணுவம் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியிருப்பாங்க. இந்திய தேசிய இராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பை நேதாஜி அவர்கள் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, டெல்லி சலோ அப்படின்ற முழக்கத்தை சொல்லி பர்மா காடுகள் வழியாக இந்தியாவுக்கு வரக்கூடிய வேலையை பார்த்துருப்பாங்க. அந்த இந்திய தேசிய இராணுவத்தினுடைய அணிவகுப்பு எங்கேருந்து தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரண்டாம் பகதூர் ஷா அவருடைய கல்லறைக்கு அருகில் இருந்து தான் இந்திய தேசிய இராணுவத்தினுடைய புறப்பாடானது நடந்திருக்கும். சரிங்களா? இதுவும் கடந்த முறை தேர்வில் கேட்டதான். இந்த 1857 கிளர்ச்சியின் பொழுது டெல்லி மன்னர் இருக்கார் இல்லையா, இரண்டாம் பகதூர் ஷா அவர்கள் ரங்கூன் நாடு கடத்தப்பட்டிருப்பார் இல்லையா, அவர் அங்கேயே இறந்திருப்பார்னு படிச்சிருப்போம் இல்லையா, அவருடைய சமாதியிலிருந்து தான் இந்திய தேசிய இராணுவமானது புறப்படும். இதற்கிடையில் காங்கிரஸ் போராட்டம் பண்ணணும், மக்களை கொஞ்சம் எழுச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1940 பார்த்திங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம், சரிங்களா, தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு போராட்ட வழிமுறையை கையாளுறாரு. அதில் பார்த்திங்கன்னா முதல் தனிநபர் சத்தியாகிரியாக யார் பங்கேற்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வினோபாவே அவர்கள் தான் முதல் தனிநபர் சத்தியாகிரியாக அவருடைய ஆசிரமத்துக்கு முன்னாடியே போராட்டங்களை மேற்கொண்டிருப்பார். எதற்காக தனிநபர் சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, போர் நடந்துட்டுருக்க சூழ்நிலை அப்படிங்கிறனால அரசாங்கத்துக்கு பெரிய அளவில்
இடையூறாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால பெருமளவிலான மக்கள் போராட்டம் வந்து ஒரு பெரிய குடைச்சலாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால் தான் இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை காந்தியடிகள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். அப்போ அதன் அடிப்படையில் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி 1940 தனிநபர் சத்தியாகிரகத்தை முதன்முறையாக ஆச்சார்யா வினோபா அவர்கள் நடத்தியிருப்பார். சரிங்களா? அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, அப்போதுக்கு இந்திய தேசியவாதிகள் எல்லாமே வந்து ரொம்ப அதிருப்தியில் இருப்பாங்க. அதனால் அந்த இந்திய தேசியவாதிகள் எல்லாத்தையும் அரவணைக்கணும், அவங்களெல்லாம் சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படிங்கிற ஒரு தூதுக்குழுவாக மார்ச் மாதம் 22ஆம் தேதி 1942 சரிங்களா, மார்ச் 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு ஸ்டாப்போர்டு கிரிப்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைமையில் என்ன பண்ணுறாங்க, ஒரு தூதுக்குழுவை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த தூதுக்குழுடைய திட்டங்கள் எல்லாமே போருக்கு பின்னாடி டொமினி அந்தஸ்து இது போன்ற விஷயங்கள்லாம் சொன்னதுனால காந்தி என்னன்னு சொல்லுவார், இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுடைய அறிக்கையை திவாலாக போகும் வங்கியினுடைய பின் தேதியிட்ட காசோலை அப்படின்வார். நீங்களே போர் நடந்துகிட்ருக்கு, போரில் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்னு தெரியல, உங்களுடைய நிலைமையே வந்து என்னது கேள்விக்குறியாக இருக்குது, நீங்கள் போருக்கு அப்புறம் எங்களுக்கு தர்றீங்களா அப்படிங்கிற அர்த்தத்தில் என்னது திவாலாக போகும் வங்கியினுடைய பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவார். ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுடைய அறிக்கையை படித்ததுக்கப்புறம் இந்த அறிக்கையை படித்த பின்பு நான் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளானேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய முன்மொழிவுகள் எதுவுமே வந்து நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்காது அப்படிங்கிற காரணத்தால் அதே வருஷம் ஆகஸ்ட் மாதம் மார்ச் மாதம் வர்றாங்களா, ஆகஸ்ட் மாதம் 1942 8ஆம் தேதி காந்தியடிகள் மிக முக்கியமான போராட்டமான வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை நடத்துறதுக்கு முயற்சி செய்கிறாரு. அறிவிக்கிறார். 8ஆம் தேதி அறிவிக்கிறாரு. 9ஆம் தேதி காலையில் அதிகாலையிலேயே காந்தி உட்பட அனைத்து காங்கிரஸ் தலைவர்களையும் பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாங்க, கைது செஞ்சு இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குறாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் பொழுது சிறைக்கு சென்ற காந்தியடிகள் மே மாதம் 1944 வரைக்கும் சிறையில் தான் இருப்பார். அதற்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அதற்கப்புறம் இடையில வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே சிறையில் இருந்தனால அந்த டைமில் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் பற்றிலாம் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ராஜாஜி அவர்கள் வந்து ஆதரிக்க மாட்டார். ராஜாஜி என்ன பண்ணுறாரு, அந்த டைமில் ஒரு சமரச முன்மொழிவு சிஆர் திட்டம் ராஜாஜி திட்டம் அப்படின்னு சொல்லி 1944 ஒரு சமரச முன்மொழிவு தர்றாரு. அந்த முன்மொழிவும் தோல்வியில் அடையுது. அதற்கப்புறம் வேவல் திட்டம் வருது. வேவல் திட்டமும் ஏற்றுக்கொள்ளாம் போது 1945 ஜூலை 14ஆம் தேதி சிம்லா மாநாடு நடக்குது. சிம்லா மாநாட்டினுடைய அறிக்கைகள் எல்லாமே வந்து எனது தோல்வியை தருது. அதை தொடர்ந்து தான் என்ன ஆகுது, அமைச்சரவை தூதுக்குழு 3 பேர் கொண்ட பிரிட்டன் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய 3 பேர் வந்து இங்கே வருவாங்க. அமைச்சரவை கேபினட் தூதுக்குழு அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லையா பால்ட்டியில், அமைச்சரவை தூதுக்குழு வருவாங்க. அந்த அமைச்சரவை தூதுக்குழு வந்துட்டு தான் என்ன சொல்லுவாங்க, இந்தியாவிற்கான ஒரு அரசியல் சாசனத்தை எழுதணும், அதற்காக ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபையை அமைக்கணும், அதற்காக தேர்தல் நடத்தி ஆட்களை தேர்ந்தெடுங்க அப்படின்ற வழிமுறைகள் சொல்லுவாங்க. இந்தியாவிற்கு வந்து ஒரு 3 ஆட்சி கடந்த பாடத்தில் படிச்சிருப்போம், 3 அடுக்கு கூட்டாட்சி முறை சிஸ்டமை கொடுப்பாங்க. ஏபிசிடி அப்படின்ட்டு மாகாணங்களை வகைப்படுத்தக்கூடிய சிஸ்டம் எல்லாமே கொடுப்பாங்க. இந்த அமைச்சரவை தூதுகளுடைய அறிக்கையை தொடக்கத்தில் காங்கிரஸும் ஏற்றுக்குவாங்க, முஸ்லீம் லீக்கும் ஏற்றுக்குவாங்க. பின்னால் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக்குக்கு ஒரு சின்ன டவுட் வந்துடும். நம்ம ஆல்ரெடி 1940 தனிநாடு கேட்டுக்கிட்டு நம்ம இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் போய் நம்ம இணைந்துக்கிட்டோம்னா நமக்கு தனிநாடு கொடுக்காம இந்தியா ஒரே நாடாகவே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் என்ன செய்கிறாங்க, இந்த அமைச்சரவை தூதுக்குழுடைய பரிந்துரைகளை முஸ்லீம் லீக் என்ன பண்ணிடுவாங்க, 2 வார காலத்திலேயே வந்து நிராகரித்து வெளியே வந்துடுவாங்க. அப்புறம் அதை தொடர்ந்து முகமது அலி ஜின்னா என்ன பண்ணுறாரு, நேரடி நடவடிக்கை நாள்னு சொல்லிட்டு நேரடி நடவடிக்கை நாளை அறிவிப்பார். அந்த நேரடி நடவடிக்கை நாளை தொடர்ந்து கிழக்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய நவஹாலி அப்படிங்கிற இடத்துல கடுமையான இந்து முஸ்லீம் கலவரமானது நடைபெறும். அந்த கலவரத்தை அடக்குவதற்காக அங்கே அமைதியை ஏற்படுத்துறதுக்காக காந்தி நேரடியாகவே நவஹாலிக்கு போவார். சரிங்களா? இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பாடத்தில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எப்போது நேரடி நடவடிக்கை நாள் இருக்குங்க இல்லையா, ஜின்னா அவர்கள் அறிவித்த நேரடி நடவடிக்கை நாள், அது எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்றைக்கு அவர் அறிவிக்கிறாரு, அதாவது இந்த அமைச்சரவை தூதுக்களுடைய அறிக்கையை பூரா இவங்க நிராகரித்ததுக்கப்புறம் முஸ்லீம் லீக் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் லீக் வந்து 1942 நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை முஸ்லீம் லீக் வெளிப்படையாகவே எதிர்ப்பாங்க, அவங்களும் ஆதரிக்க மாட்டாங்க. முஸ்லீம் லீக் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிச்சிருப்பாங்க, ஆனால் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை எதிர்த்திருப்பாங்க. சரிங்களா? அதே போல் ராஜாஜி அவர்களும் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை எதிர்த்திருப்பார். பின்னால் அது அவருக்கு ஒரு பிரச்சனையாகும். அவர் வங்காளத்துடைய கவர்னராக இருப்பார். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலாக இருப்பார் இல்லையா,
அப்போல்லாம் வந்து அவர் வந்து எதிர்த்தார் அப்படின்ற சில கான்ட்ரவர்சிலாம் போய்கிட்டு இருக்கும். சரிங்களா? நேரடி நடவடிக்கை நாள் வந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி நேரடி நடவடிக்கை நாள் வருது. அதைத் தொடர்ந்து இங்கே கிழக்கு வங்காளத்தில், சில வங்காளத்தில், குறிப்பாக கிழக்கு வங்காளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வன்முறையானது நடக்குது. அங்கே எங்கே அதிகமாக பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு வங்காளத்தில் கூட நவஹாலி அப்படிங்கிற இடத்துல. அப்போ காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு, நேரடியாகவே அந்த இடத்துக்கு போயிட்டு அமைதியை ஏற்படுத்துறதுக்கான முயற்சி செய்கிறாரு. அதற்கிடையில் நம்ம பார்த்தோம், ராஜாஜி வந்து சமரசம் கொண்டு வராரு, வேவல் திட்டம் வருது. அடுத்து 1945 சிம்லா மாநாடு வருது. இது எல்லாமே வந்து இந்த இதை வந்து ஓரளவுக்கு ஒரு முறைப்படுத்தி கொண்டு வரதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் செய்ய தவறிட்டாங்க. சரிங்களா? மாநாடு எல்லாமே அது பேச்சுவார்த்தை முடக்கத்தை சரி செய்ய தவறிடுச்சு. இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா ராயல் இந்திய கப்பற்படை கிளர்ச்சி பம்பாயில் நடக்குது. சரிங்களா? அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ராயல் கப்பற்படை கிளர்ச்சி இது எல்லாமே சேர்ந்து என்னன்னா பிரிட்டிஷாருக்கு வேகமாக இந்தியாவிற்கான விடுதலையை வழங்குவதற்கான சூழ்நிலையை துரிதப்படுத்துது. சரிங்களா? அப்போது இந்தியாவுக்கு சரி விடுதலை வழங்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவிற்கு விடுதலை வழங்குறதுக்காக மட்டும் இல்லாமல் இந்தியாவை இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறதுக்காக அதை வந்து மேற்பார்வையிடுவதற்காக அந்த வேலையை செஞ்சு கொடுக்கறதுக்காக தான் வேவல் பிரபுவுக்கு பதிலாக மவுண்ட் பேட்டன் பிரபு அரச பிரதிநிதியாக இந்தியாவுக்கு வர்றாரு. சரிங்களா? இந்த கல்கத்தாவில் மன்னிக்கணும், கிழக்கு வங்காளத்தில் நடந்துலையா நவகாலி கலவரம், அந்த கலவரத்தை தொடர்ந்து தான் காந்தியடிகளே வந்து என்னது இந்திய பிரிவினை திட்டத்துக்கு ஒப்புதல் அளிப்பார். இந்த வன்முறைக்காக என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே நாட்டை நம்ம பிரித்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு காந்தியடிகள் தள்ளப்படுவார். நம்ம அடுத்து பாடத்தை தொடர்ந்து பார்ப்போமா? அறிமுகம் பார்த்துட்டோம். சரி, அடுத்து வந்து தனிநபர் சத்தியாகிரகம். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் இதற்கு முன்னாடி இந்தியாவில் வந்து சத்தியாகிரகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பெருவாரியான மக்களை உள்ளடக்கிய இயக்கங்களை தான் காந்தியடிகளும் காங்கிரஸும் நடத்திட்டு வந்திருப்பாங்க. காந்தி என்ன பண்ணுறாரு, சர்வாதிகாரத்திற்கு எதிரான போரை வலுவிலக்க செய்யாமல் இருப்பதற்காக தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கைகொள்கிறாரு. இந்த சத்தியாகிரகத்துக்கு வந்து போராட்டக்காரர்கள் எல்லாருமே காந்தியடிகளால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சில காந்தியடிகளால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்தியாகிரகிகளை அவர்களுடைய பேச்சுரிமையை மையப்படுத்தி போருக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள காந்தியடிகள் தூண்டார். இந்த போர் நடக்கல, இரண்டாம் உலக போர், அந்த போருக்கு எதிரானதொரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் தூண்டுறாரு. அப்படி காந்தியடிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சத்தியாகிரிகள் எப்படி போராட்டம் நடத்தணும் அப்படின்னா அவர்கள் வந்து அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு முன்பாக அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய தேதி, அந்த நேரம், அந்த இடம், இது எல்லாத்தையுமே வந்து எல்லா தகவல்களையும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு தெரிவித்து விடணும் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லை, அதோட எல்லா சத்தியாகிரகிகளும் அந்த குறிப்பிட்ட தேதி நேரம் இடத்துக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல எல்லாரும் ஆஜராகிட்டு அவங்க வந்து என்ன மாதிரியான முழக்கங்களை முழங்கணும், பேச்சுரிமையை பயன்படுத்தி என்ன மாதிரியான பிரச்சாரங்களை பயன்படுத்தணும், என்ன ஸ்லோகன் சொல்லணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னது, பிரிட்டிஷாரினுடைய போர் முயற்சிக்கு மனித சக்தியாகவோ பணமாகவோ உதவி புரிதல் தவறாகும். பிரிட்டிஷாரினுடைய போர் முயற்சிக்கு மனித சக்தியாகவோ பணமாகவோ உதவி புரிதல் தவறாகும். ஒரே பயனுள்ள செயல் யாதெனில் வன்முறையை கை கொள்ளாமல் எல்லா விதத்திலும் போர் முயற்சிகளை எதிர்ப்பதே ஆகும். சரிங்களா? இந்த முழக்கத்தை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் சொல்கிறேன், பிரிட்டிஷாரினுடைய போர் முயற்சிக்கு மனித சக்தியாகவோ பணமாகவோ உதவி புரிதல் தவறாகும். ஒரே பயனுள்ள செயல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வன்முறையை வந்து எந்த விதத்திலும் கைகொள்ளாமல் எல்லா விதத்திலுமே போர் முயற்சிகளை எதிர்ப்பதே ஆகும். இப்படியே பிரச்சாரம் செய்வதன் மூலமாக கைதாவது அடுத்த கட்டம். பிரச்சாரம் செய்வாங்க, பிரச்சாரம் செஞ்சால் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, வந்து கைது செய்வாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, வினோபாவே அவர்கள் மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய அவரது ஆசிரமம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவனர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய ஆசிரமம். இந்த ஆசிரமம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? வினோபாவே அவர்கள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த ஆசிரமமான அவருடைய தங்கக்கூடிய இடமான பாவனர் ஆசிரமத்திற்கு அருகே 1940 அக்டோபர் 17 முதல் சத்தியாகிரகத்தை நடத்தியதன் வாயிலாக இந்த தனிநபர் சத்தியாகிரக இயக்கமானது தொடங்கப்பெற்றது. காந்தியடிகள் டிசம்பர் 1940 இந்த இயக்கம் முடிவுக்கு வந்ததாக அறிவிச்சிருவார்.
சரிங்களா. டிசம்பர்லேயே 1940 இந்த தனிநபர் சத்தியாகிரகம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. ஆனால் அதற்கப்புறம் சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு பின்னாடி ஜனவரி 1941 குழு சத்தியாகிரகமாக இந்த தனிநபர் சத்தியாகிரகம் பின்னால் உருவெடுத்த போதும் அதை ஆகஸ்ட் 1941 மீண்டும் காந்தி என்ன பண்ணுவார், திரும்ப பெறுவதாக அறிவிச்சுவார். சரிங்களா. அப்போ 1940 தனிநபர் சத்தியாகிரகமாக தொடங்கி அதற்கப்புறம் அந்த மாதம் அதே வருஷம் டிசம்பர் மாதம் வருஷ கடைசியில் என்ன பண்ணிடுவார், இந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை வாபஸ் வாங்கிடுவார். வாங்கிட்டு சில நாள் கழித்து என்ன அதாவது அந்த வாபஸ் வாங்கினதுலேயே சில மாற்றங்கள் செஞ்சு 41 ஜனவரியில் அப்படியே அடுத்த மாதமே என்ன பண்ணுறாங்க, ஒரு குழு சத்தியாகிரகமாக இது மாறுது. அப்படி மாறி அந்த போராட்டங்கள் நடக்கும் பொழுதும் ஆகஸ்ட் மாதம் 1941 இந்த குழு சத்தியாகிரகத்தையும் காந்தி வாபஸ் வாங்கிடுவார். அதற்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு கழித்து ஆகஸ்ட்டு 1942 தான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வரும். அடுத்து நம்ம ஆகஸ்ட் கொடை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். சரிங்களா. ஆகஸ்ட் நன்கொடை, ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் அறிக்கை வேறு, ஆகஸ்ட் ஆஃபர் வேறு. சரிங்களா. இப்போ நம்ம பார்க்குறது ஆகஸ்ட் கொடை. இந்த தனிநபர் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது அரச பிரதிநிதி லின்லித்கோ பிரபுவின் ஆகஸ்ட் கொடைக்கு காங்கிரஸ் கொடுத்த ஒரு பதிலடி. சரிங்களா. அப்போ சத்தியாகிரகம், தனிநபர் சத்தியாகிரகங்கிறது எதற்காக செஞ்சாங்க அப்படின்னா, அப்போது வைஸ்ராயாக இருந்த லின்லித்கோ பிரபுட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. அந்த லின்லித்கோ பிரபுடன் நடந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு பதிலடியாகத்தான் காங்கிரஸ் என்ன பண்ணிப்பாங்க, இந்த தனிநபர் சத்தியாகத்தை கொடுத்துருப்பாங்க. லின்லித்கோ தான் இந்த ஆகஸ்ட் கொடையை அறிவிச்சிருப்பார். சரிங்களா. லின்லித்கோ பிரபு 1940 ஆகஸ்ட் 8 சரிங்களா, தேதி மறக்காது. ஏன்னா 2 வருஷம் கழிச்சு இதே தேதியில் தானே வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கியிருப்பாங்க. அப்போ வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் கொடையானது நடந்திருக்கு. சரிங்களா. அப்போ ஈஸியாக வச்சுக்கலாம். அப்போ 1940 ஆகஸ்ட் 8 லின்லித்கோ பிரபு அறிவித்த ஆகஸ்ட் கொடையில் என்ன சலுகைகள் தருவதற்கு முன் வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரையறுக்கப்படாத ஒரு தேதியில் டொமினியன் அந்தஸ்து, எந்த தேதியுமே குறிப்பிடாமல் நாங்கள் டொமினியன் அந்தஸ்து தரோம் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்கிறது. அடுத்து அதிகமான இந்தியர்களை கொண்டு இந்த அரச பிரதிநிதியுடைய குழு, அரச பிரதிநிதிக்குன்னு வைஸ்ராய்க்குன்னு ஒரு செயற்குழு இருக்கும் இல்லையா, அந்த செயற்குழுவை அதிகமான இந்தியர்களை கொண்டு அந்த அரச பிரதிநிதியுடைய செயற்குழுவை விரிவாக்கம் செய்தல். அடுத்து இந்திய உறுப்பினர்களை கொண்ட போர் ஆலோசனை குழுவை உருவாக்குதல். சரிங்களா. இந்திய உறுப்பினர்களை கொண்ட போர் ஆலோசனை குழுவை உருவாக்குதல். அடுத்து சிறுபான்மையினருடைய உரிமைகளை அங்கீகரித்தல். சரிங்களா. சிறுபான்மையினருடைய உரிமைகளை அங்கீகரித்தல். அடுத்து போருக்கு பின் இந்திய மக்கள் தங்களுக்கென்ற ஒரு அரசியல் சாசனத்தை இயற்ற உள்ள உரிமையை ஏற்று அதற்கு எதிர்காலத்தில் வாய்ப்பளிக்க உறுதியளித்தல். அதாவது போருக்கு அப்புறம் பாருங்கள், இந்திய மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் சாசனத்தை இயற்றணும், அந்த உரிமையை ஏற்றுக்கிட்டு எதிர்காலத்தில் அதற்கு நாங்கள் வாய்ப்பு தருவோம் அப்படின்னு சொல்லி இந்த லின்லித்கோ பிரபு 1940 ஆகஸ்ட் 8 அன்னைக்கு அறிவிக்கிறாரு. இது எல்லாமே காங்கிரஸுக்கு ஒத்து வரல. அதனுடைய வெளிப்பாடாக தான் என்ன பண்ணுறாங்க, அக்டோபர் மாதம் 17 தனிநபர் சத்தியாகிரகத்தை காங்கிரஸ் கட்சி துவங்குது. சரிங்களா. அடுத்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நீக்கப்பட்டதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. பார்த்துடலாமா. பாருங்கள், ஆகஸ்ட் கொடை ரொம்ப தாமதமாக அறிவிக்கப்படுது. சரிங்களா. ஆகஸ்ட் கொடை மிக தாமதமாக அறிவிக்கப்பட்டதால் அது குறித்த பேச்சுவார்த்தை கூட நடத்துறதுக்கு காங்கிரஸுக்கு நேரம் இல்லை. ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஸோ டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இந்த காலகட்டத்தில் காங்கிரஸுடைய ஆதரவாளர்கள் பின்புலத்தை வெகுவாக இழந்துருந்துச்சு. காங்கிரஸுக்கு சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிருந்தாங்க. அதனுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை, காங்கிரஸுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை 1938-39 4.5 மில்லியன் அப்படின்ற நிலையிலிருந்து அடுத்த வருஷமே பாருங்கள் 40-41 1.4 மில்லியன் அப்படின்ற அளவுக்கு சரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 3 மில்லியன் உறுப்பினர்கள் குறைஞ்சிட்டாங்க. சரிங்களா. காங்கிரஸ்குள்ளே சுபாஷ் சந்திர போஸ் ஓரங்கட்டப்பட்டார். அப்படி அவர் ஓரங்கட்டப்பட்டதன் காரணமாக அந்த அமைப்பினுடைய முக்கிய மேல்மட்ட தலைவர்கள் அவரோடு ஒத்துழைக்க மறுத்துருவாங்க. சரிங்களா. ஏன்னா அவருடைய கீழ் செயல்படுறதுக்கு முக்கியமான இருந்த மேல்மட்ட தலைவர் யாருமே ஒத்து வரல. அதன் காரணமாக காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஓரங்கட்டப்பட்டிருப்பாங்க. அதன் காரணமாக என்ன நடக்குதுன்னா, கல்கத்தாவில் கூடிய அனைத்து இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் போஸ் பதவி துறப்பு செய்யவே ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். சரிங்களா. அதாவது 1939
காங்கிரஸ் தேர்தலில் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் பட்டாபி சீதாராமையாவை எதிர்த்து. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் போஸை ஓரங்கட்டுறாங்க, முக்கியமான தலைவர்கள் வேலை செய்யலை, ஏன்னா காந்திக்கு பிடிக்கலை அப்படின்னா எல்லோரும் வேலை செய்யலை. அதன் காரணமாக கல்கத்தா அனைத்து இந்திய காங்கிரஸ் கூட்டம் நடக்குது சரிங்களா. கல்கத்தாவில் கூடிய அனைத்து இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் அதே வருஷம் 1939 சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் கூட்டத்திலேருந்து அவர் தலைவர் பதவியை துறந்துடுறாரு. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸுக்கு யார் தலைவராக வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. போஸ் காங்கிரஸ்குள்ளேயே செயல்படணும் அப்படின்னு சொல்லி விரும்பி என்ன செய்கிறாரு, காங்கிரஸ்குள்ளேயே செயல்படணும்னு சொல்லி விரும்பி ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சியை உருவாக்கினாலும் ஆகஸ்ட் மாதம் 1939 அவர் காங்கிரஸில் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்படுறாரு சரிங்களா. போஸ் என்னது காங்கிரஸ்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் நம்ம தலைமையில் ஒரு குழு இயக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார்வர்ட் பிளாக்குங்கிற கட்சியை உருவாக்குறாரு. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுறாங்க, ஆகஸ்ட் மாதம் 1939 காங்கிரஸினுடைய அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை விடுவிச்சிடுறாங்க சரிங்களா. அதைத் தொடர்ந்து தான் அவர் ஜெர்மன் சிங்கப்பூர் பயணம் இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது. அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிறது லாகூர் தீர்மானம் பற்றி பார்க்க போகிறோம். ஒருபுறம் தேதி அறிவிக்கப்படாத டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கிற நிலைக்கும் போரில் பங்கெடுத்தால் அதனுடைய முடிவிற்கு பின் விடுதலை வழங்க வலியுறுத்திய இந்தியர்களின் நிலைப்பாட்டிற்கும் இடையே சுமூகமான தீர்வை எட்ட அனுமதிக்காத காலனி அராஜக போக்கு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டு தான் இருந்துச்சு. அதாவது என்னென்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆகஸ்ட் கோட்டையில் என்ன சொன்னாங்க, போருக்கு பின்னாடி தேதி குறிப்பிடாமல் டொமினியன் அந்தஸ்து தர்றோம். அடுத்தது மட்டும் இல்லாமல் போரில் பங்கெடுத்தால் போர் முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கு பின்னாடி விடுதலை வழங்குறது இந்தியர்களுடைய நிலைப்பாடு. இதுக்கிடையே ஒரு சுமூகமான தீர்வு அப்படிங்கிறது ஏற்படுத்தாத நிலை காலனிய அரசுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுது. காலனிய அரசினுடைய அராஜக போக்குக்கு சிக்கலை ஏற்படுத்தி தான் இருந்தது. ஆனால் மற்றொரு புறம் பார்த்தேன், இது ஒரு சிக்கலாக இருந்தாலும் மற்றொரு புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கான தனிநாடு கோரிக்கை ஒரு சிக்கலாக இருந்துச்சு. இதனுடைய துவக்கம், அதாவது இஸ்லாமியர்களுக்கான தனிநாடு கோரிக்கையினுடைய துவக்கம் 1930களில் கிழக்கு மற்றும் வடமேற்கு இந்தியாவில் தனிப்பகுதி சரிங்களா, கிழக்கு மற்றும் வடமேற்கு இந்தியாவில் தனிப்பகுதி அல்லது சில பகுதிகள் அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க. 1930 பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய கிழக்கு பகுதி மற்றும் வடமேற்கு பகுதிகளில் இந்தியாவிலேருந்து தனிப்பகுதி அல்லனா ஒரு சில பகுதிகள் அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சு. அது பின்னால் முகமது அலி ஜின்னா அவர்கள்லாம் முஸ்லீம் லீக்கில் சேர்ந்து தனிநாடு கோரிக்கை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டம் போடுவாங்க இல்லையா, லாகூர் மாநாட்டில் முஸ்லீம் லீக்கினுடைய லாகூர் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. எப்போது 1923 மார்ச் மாதம் 23 1940 தீர்மானம் போடுவாங்களே, இந்த கோரிக்கை நிறைவேறாமல் போகும் அப்படின்ற அவங்களுக்கு குழப்பமாகவே இருந்தாலும் நமக்கு தனிநாடு வேணும் அப்படின்ற அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. கடந்த பாடம் 6வது பாடத்தில் நம்ம இதை பற்றி பார்த்துருப்போம் பாருங்கள். 1940 மார்ச் 23 லாகூரில் முஸ்லீம் லீக்னு அதை தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் மூலமாக இந்த தனிநாடு கோரிக்கை, முஸ்லீமுடைய தனிநாடு கோரிக்கைங்கிறது ஒரு முக்கிய கட்டத்தை எட்டிருச்சு. இந்த கோரிக்கையை முஸ்லீம் லீக் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் லீக் கட்சியும் முஸ்லீம் லீக்குடைய ஆதரவாளர்களும் முன்வைக்க காலனி ஆட்சியாளர்களே ஒரு தூண்டுதலாக இருந்ததற்கான ஆதாரங்கள் நம்மள்கிட்ட அதிகமாக இருக்குது. ஏன்னா அவருடைய பிரித்தாளும் கொள்கை இருக்குல்லையே, அதனால் அப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் முஸ்லீம் லீக்குக்கு ஆங்கிலேயர்கள் பெருமளவில் என்னது சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்போ இந்த தீர்மானத்தின் மூலமாக பிரிட்டிஷார் போர் நடவடிக்கைகளில் காங்கிரஸினுடைய ஆதரவை வேண்டினா போதும், அதாவது காங்கிரஸ்கிட்ட ஆதரவு கேட்டால் போதும் அவர்களோடு பேச்சுவார்த்தையை நிராகரிக்க ஒரு தெம்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அதாவது பாருங்கள், பிரிட்டிஷார் போர் நடவடிக்கைகளில் காங்கிரஸின் ஆதரவை வேண்டிய போதும் அவர்களோடு பேச்சுவார்த்தையை நிராகரிக்க ஒரு தெம்பை ஏற்படுத்தி கொடுத்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் லீக்கினுடைய முஸ்லீம் தனிநாடு கோரிக்கையானது கம்பெனிக்கும், அதாவது கம்பெனி கிடையாது, ஆங்கிலேய ஆட்சிக்கும் இந்திய காங்கிரஸ் தலைவர்களுக்கும் என்னதான் ஆங்கிலேயர்கள் இந்திய தலைவர்களுடைய ஆதரவு போருக்கு வேணும்னு இருந்தாலும் ஒருவேளை இது தொடர்பாக அவங்க பேச்சுவார்த்தை எந்த விதமான பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இங்கே ஒருத்தர் தனிநாடு கேட்குறான் பாரு, நான் அவனுக்கு தனிநாடு கொடுத்துட்டு என்னோட சப்போர்ட் ஃபுல்லாக அவனுக்கு தந்துடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் தைரியமாக்கிக்குவாங்களா, ஒரு எதிர்த்தரப்பு உருவாயிருச்சுன்னு. அப்போ அந்த தெம்பை என்னது ஆங்கில அரசுக்கு இந்த தனிநாடு கோரிக்கையானது ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அமைப்பு ரீதியில் சரிங்களா, ஸ்ட்ரக்சர் ரீதியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட என்னது ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்துச்சு சரிங்களா. அமைப்பு ரீதியிலே என்னது காங்கிரஸ் இந்த காலகட்டத்தில் 1940 காலகட்டங்களில் இதற்கு முன்னாடி இருந்ததை விட
பிளவே ஏற்பட்டிருக்கு. நம்ம சூரத் பிளவு படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பிளவு போது இல்லாத அளவை விட இப்பொழுது ரொம்ப வலுவிழந்து காணப்பட்டிருந்தது. காங்கிரஸுடைய தலைவர்கள் அச்சு நாடுகளின், அதாவது அச்சு நாடுகள் அப்படின்னா என்னென்ன அதில் வரும் பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இந்த அச்சு நாடுகளுடைய கொள்கைக்கு எதிரான பிரிட்டிஷாரினுடைய போர் அப்படிங்கிறதால் தங்களுடைய ஆதரவை சர்வாதிகாரத்திற்கு எதிராகவும் மக்களாட்சியை பாதுகாக்கும் பொருட்டு உறுதி செய்ய வேண்டிய நிலை இருப்பதை உணர்ந்திருந்தாங்க. காங்கிரஸுடைய தலைவர்கள் வந்து என்னது, அச்ச நாடுகளுடைய கொள்கைக்கு எதிராகத்தான் பிரிட்டிஷார் வந்து போர் செஞ்சுருக்காங்க. அதனால் தங்களுடைய ஆதரவை சர்வாதிகாரத்திற்கு எதிராகவும் மக்களாட்சியை பாதுகாக்கக்கூடிய காரணமாகவும் உறுதி செய்ய வேண்டிய நிலை வந்து இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவர்களுக்கு இருந்தது. போஸ் ஒருத்தர் மட்டும்தான் நேச நாடுகளோடு ஒத்துழைக்காமல் அச்சு நாடுகளை ஆதரித்தார். சரிங்களா? அப்போ மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னது, நேச நாடுகளோடு இருந்திருப்பாங்க. இப்போ பிரிட்டன், அமெரிக்கா, இவங்கெல்லாம் வந்து என்னது நேச நாடுகள். ரஷ்யா, இவங்கெல்லாம் ரஷ்யா இருக்க மாட்டாங்க. பிரிட்டனு, அமெரிக்கா இவங்கெல்லாம் வந்து என்னது நேச நாடுகளோடு இருந்திருப்பாங்க. சரிங்களா? போஸ் மட்டும்தான் என்னது ஜெர்மனியை ஆதரித்து அச்சு நாடுகளை ஆதரிச்சிருப்பார். அதனால தான் அவர் ஜெர்மனிக்கு போயிருப்பார், அதுக்கப்புறம் ஜப்பானுக்கெலாம் போயிருப்பார். சரிங்களா? இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1940 முக்கிய ஒரு நிகழ்வுகளாக போக்குகளாகவும் இருந்துச்சு. ஜப்பான் வந்து தென்கிழக்கு ஆசிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக முன்னேறி வந்துட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் படைகள் வந்து அந்த பகுதியில் தென்கிழக்கு ஆசிய பகுதியில் என்னது வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஜப்பானுடைய வெற்றியும் பிரிட்டிஷனுடைய வீழ்ச்சியும் வந்து என்னது அப்போது இருந்த நிலைமையை பெரிய அளவில் மாற்றுச்சு. இதன் காரணமாக விடுதலைக்கு ஒப்புதல் வழங்காமலேயே போர் முயற்சிகளில் இந்தியர்களுடைய ஒத்துழைப்பை பெற வேண்டிய அவசரமான சூழல் வந்து என்னது உதிக்க ஆரம்பிச்சிச்சு. யாருக்கு? பிரிட்டிஷ்க்கு ஏற்படுது. படைகள் ஒரு பக்கம் தோத்துக்கிட்டே வருது, ஜப்பான் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே வரான். அந்த சூழ்நிலை இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கூட என்ன மாதிரியான நிலை வந்துருச்சு அப்படின்னா, ஒருவேளை ஜெர்மனி ஜெயிச்சிட்டா அடுத்து நம்மளாம் ஜெர்மனி கீழே போயிடும், இல்லைன்னா ஜப்பானி கீழே போயிடும் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதனால் வந்து என்னது, இந்தியாவிற்கு எந்த விதமான விடுதலைக்கான ஒப்புதல் தராமலே வந்து போர் முயற்சிகளில் நம்ம இந்தியனுடைய சப்போர்ட்டை வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து என்னது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கிரியேட் ஆகுது. சரிங்களா? அப்போ தான் வந்து இந்த போர்க்கால அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க. அதாவது போர் நடக்கும் பொழுது அப்போது அமைச்சரவை நடந்துருக்கு இல்லையா, அதை வந்து போர்க்கால அமைச்சரவைன்னு சொல்லுவாங்க. அந்த போர்க்கால அமைச்சரவையை வந்து யார் தலைமையேற்று நடத்திட்டு இருப்பாங்க அப்படின்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் தான் வந்து இந்த போர்க்கால அமைச்சரவையை தலைமையேற்று நடத்திட்டு இருப்பார். அந்த இதனுடைய சூழ்நிலை விளைவாகத்தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ராபோர்டு கிறிஸ்து தலைமையில் கிறிஸ்து தூதுக்குழுவை அனுப்பி காங்கிரஸ்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வின்ஸ்டன் சர்ச்சில் அனுப்பிச்சு வைப்பார். எப்போது 1942 மார்ச் மாதம் கிறிஸ்து தூதுக்குழு இந்தியாவுக்கு வருவாங்க. அடுத்து வந்து நம்ம கிறிஸ்து தூதுக்குழுடைய வருகையை பற்றி பார்ப்போமா. தென்கிழக்கு ஆசியாவில் ஜப்பானினுடைய அத்துமீறல். சரிங்களா? நேச நாடுகளுக்கு 1941 மோசமான ஒரு ஆண்டாக மாறிடுச்சு. எப்போ? நேச நாடுகளுக்கு, அதாவது பிரிட்டன் தலைமையிலான நாடுகளுக்கு வந்து என்னது 1941 ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நாடாக போயிடுச்சு. பிரான்ஸு, போலந்து, பெல்ஜியம், நார்வே, ஹாலந்து ஆகிய நாடுகள் ஜெர்மனி வசம் சிக்கியதோடு பிரிட்டனும் பல பின்னடைவுகளை எதிர்கொண்டது இந்த வருஷம்தான். அதில் முக்கியமானதாக கருதப்படுவது தென்கிழக்கு ஆசியாவுக்குள்ளே ஜப்பான் படை நடத்தி வந்தது. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, தென்கிழக்கு ஆசியா பகுதியில் ஜப்பான் முன்னேறிக்கிட்டே வந்தது, பிரிட்டிஷ் தோல்வி அடைஞ்சிட்டே வந்தது. சரிங்களா? இந்த நிகழ்வு சரிங்களா, இப்போ தென்கிழக்கு ஆசிய பகுதியில் ஜப்பான் படை நடத்தி வந்தது. அதே போல் இந்த போலந்து, ஃப்ரான்ஸு, பெல்ஜியம், நார்வே, ஆலந்து இந்த நாடுகள் எல்லாமே ஜெர்மனிக்கிட்ட போய் சிக்கிக்கிட்டது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முத்து துறைமுகம், பேர்ல் ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்ல் ஹார்பர், இந்த முத்து துறைமுகம் அப்படின்ற ஒரு அமெரிக்க துறைமுகமானது 1941 டிசம்பர் 7 தாக்கப்பட்டது. சமகாலத்தில் நடந்தது. சரிங்களா? இந்த நிகழ்வுகள் நடந்ததும் அதே போல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முத்து துறைமுகம் தாக்கப்பட்டதும் ஒரே டைமில் நடைபெற்ற ஒரு விஷயம். அப்போது அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தவர் யாருன்னா ரூஸ்வெல்ட். சரிங்களா? ரூஸ்வெல்டும் சீனா குடியரசினுடைய தலைவராக இருந்த ஷியாங்கே ஷேக்கும் ஜப்பானுடைய அதிரடி போக்கை நிறுத்துவதற்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. சரிங்களா? அப்போது முத்து துறைமுகம் தாக்கப்பட்டது. அதே போல் இங்கே தென்கிழக்கு ஆசிய பகுதியில் ஜப்பான் ஜெயிச்சுட்டு வந்தது. போலந்து, ஃப்ரான்ஸு, நார்வே போன்ற நாடுகளில் ஜெர்மனிட்ட சிக்கியது. இது எல்லாமே ஒரே காலகட்டம் நடந்தாலும் அப்போ வந்து இந்த இவங்களுடைய ஜப்பானுடைய அதிரடி போக்கை தடுத்து நிறுத்துவதற்கு யார் முயற்சிறாங்க? அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த ரூஸ்வெல்ட்டும் சீன குடியரசு. அப்போல்லாம் வந்து என்னது, சீனா வந்து கம்யூனிஸ்ட் நாடு.
குடியரசாக மாறிச்சு. அந்த சீன குடியரசுடைய குடியரசுத் தலைவராக இருந்த ஷாங்கே ஷேக் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜப்பானை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அவளுடைய கண்காணிப்பு கவனத்திற்குள்ளே இந்தியா வந்துருச்சு. சரிங்களா? அப்போ அவங்க 2 பேருடைய கண்காணிப்பில் நம்ம இந்தியா வந்து பாதுகாக்கணும். அவங்களுடைய பார்வையில் இந்தியா வந்தோடனே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பிரதமர் சர்ச்சில் இந்திய மக்களினுடைய முழு ஒத்துழைப்பை வாங்க சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்தியா வந்து ஜப்பான் பிடிச்சிட்டா அடுத்து நம்மளால் இந்த வாரில் வந்து என்னது ஜெயிக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு யூ ஷுட் இந்தியன் பீப்புளோடைய சப்போர்ட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டனுடைய பிரதமரான வின்சன் சர்ச்சிலுக்கு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க. ஜப்பானுடைய படைகள் 1941 முடிவில், சரிங்களா, 1941 டிசம்பர்னு வச்சுக்கலாம், அந்த வருஷத்தினுடைய முடிவில் பிலிப்பைன்ஸ், இந்தோசீனா, இந்தோனேஷியா, மலேசியா, பர்மா போன்ற பகுதிகளை என்னது தோற்கடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய வடகிழக்கு எல்லை வழியாக இந்தியாவுக்குள்ள நுழைவதற்கும் ஜப்பான் படை தயாராகிருச்சு. தென்கிழக்கு ஆசியாவினுடைய வீழ்ச்சி பிரிட்டிஷாரையும் இந்திய தேசிய காங்கிரஸையும் என்னது கவலை கொள்ள வச்சிருச்சு. சரிங்களா? பிரிட்டிஷ் படைகள் வந்து எதிர்த்து நிற்க முடியாமல் ஓடி போயிட்டாங்க. பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தினுடைய இந்திய வீரர்கள் ஜப்பானிய படைகள் தயவில், அதாவது அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆகிட்டாங்க. ஜப்பானிய படைகளோட தயவில் எங்கே, மலேசியா பர்மா காடுகளில் தானே இந்திய படைகள் வந்து போயிட்டு சரண்டர் ஆயிடுவாங்க ஜப்பான் படைகள்கிட்ட. அதில் இருந்து தான் மோகன் சிங் என்ன பண்ணுறாரு, அவர் தலைமையில் ஜப்பானியர்கள் தான் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய இந்திய படை வீரர்களை வச்சு. அதை தான் பின்னால் போயிட்டு நேதாஜி அவர்கள் டேக் ஓவர் பண்ணுறார். சரிங்களா? அப்போ பின்னர் உருவான இந்திய தேசிய இராணுவம் இந்த நிலையிலிருந்தால் கட்டி எழுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஐஎன்ஏவோட ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது பற்றி இந்த இந்திய தேசிய இராணுவம் தொடர்பாக வந்து நம்ம இந்த படத்தில் பார்ப்போம். எப்போது தொகுதி 7.3 பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வின்சென்ட் சர்ச்சில் கல்கத்தாவுக்கும் மதராஸுக்கும் ஜப்பானியர் பிடியில் விழும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. இந்த 2மே ஏன்னா கடல் வழியாக வந்து பிடிச்சிருவாங்க. கல்கத்தாவும் மெட்ராஸையும் வந்து என்னது ஜப்பானியர்கள் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சில் பயப்படுறாரு. காங்கிரஸ் தலைவர்களும் வந்து என்னது அதே போல் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? போர் நடவடிக்கையில் ஒத்துழைக்க வழிவகை செய்யக்கூடிய ஒரு கௌரவமான வாய்ப்பை எதிர்பார்த்துருந்தாங்க. ஸோ சென்னையும் கல்கத்தாவையும் ஜப்பான் பிடிச்சிருவான், ஸோ அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறனால அதே போல் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவரும் நினச்சிருப்பாங்க. அதன் காரணமாக போர் நடவடிக்கையில் ஒத்துழைக்க வழிவகை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க. சரி, வேறு வழி இல்லை, நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருப்பாங்க. இந்த சூழ்நிலை தான் டிசம்பர் மாதம் 1941 இந்திய தேசிய காங்கிரஸுடைய செயற்குழு வந்து என்னது கூடுது. எப்போது 1941 டிசம்பர் மாதம் அங்கே கூடிய காங்கிரஸுடைய செயற்குழு போருக்கு பின்னாடி விடுதலையும் உடனடியாக முக்கிய பிரிவுகளில் அதிகார பகிர்வையும் உறுதியளிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசு முன்வந்தால் நாங்கள் ஒத்துழைப்பு தருவதற்கு தயார் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஸோ ஜப்பான் வந்து உள்ளே நுழைஞ்சிருவான், ஸோ நம்ம ஜப்பானை வந்து என்னது டாமினேட் பண்ணணும், டிஃபெண்ட் பண்ணணும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒத்துழைச்சாதான் நம்ம இந்தியாவில் இருந்து சோல்ஜர்ஸை கூப்பிட்டு போய் வார கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் லீடர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, வருடாந்திர கூட்டம் போடுவாங்க இல்லையா 1941, அந்த கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, போருக்கு பின்னாடி எங்களுக்கு விடுதலை, அடுத்து இமீடியட்டாக என்ன பண்ணணும், எங்களுக்கு முக்கியமான எந்தெந்த பிரிவுகள் துறைகள்லாம் இருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து எங்களுக்கு அதிகாரத்தை பவர்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் ஓகே அப்படின்னா நாங்கள் வந்து என்னது போருக்கு ஒத்துழைப்பு தருவதற்கு தயார் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை காங்கிரஸ் நிறைவேற்றினாங்க. ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் கிரிப்ஸ் தூதுக்குழு வருது. இப்போ வந்து நம்ம கிரிப்ஸ் வருகையை பற்றி பார்க்க போகிறோம். சர் ஸ்ட்ராபோர்டு கிரிப்ஸ் தலைமையிலான பிரதிநிதித்துவ குழு, சரிங்களா, ஸ்ட்ராபோர்டு கிரிப்ஸ் தலைமையிலான பிரதிநிதித்துவ குழுவானது மார்ச் மாதம் 1942 இந்தியாவுக்கு வருது. சர்ச்சிலினுடைய போர்க்கால அமைச்சரவையில் தொழிலாளர் கட்சியினுடைய சார்பில் பங்கு வகித்தது தான் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு மீது நம்பிக்கையை ஏற்படுத்தியது. ஸோ கிரிப்ஸு இந்தியாவுக்கு புறப்படுறாரு. கிரிப்ஸு இந்தியாவுக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிரிட்டிஷாரின் கொள்கை நிலைப்பாடு இந்தியாவை பொறுத்தமட்டில் விரைவில் சுயாட்சியை உணர்த்தும் அரசு முறையை நிறுவுதல் அப்படின்னு தான் முன்மொழிந்திருப்பார். சரிங்களா? அப்போ கிரிப்ஸ் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லிப்பார், பிரிட்டிஷாரினுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விரைவில் சுயாட்சியை உணர்த்தும்
அரசு முறையை நிறுவுதல் அப்படின்ற முன்மொழிவோட இந்தியாவுக்கு வந்திருப்பார். ஆனால் அவர் பேச்சுவார்த்தையை துவங்குவதற்கு முன்பாகவே வெளியிட்ட வரைவில் விடுதலை பற்றிய உறுதியான நிலைப்பாடு எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. சரிங்களா? பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு, அவர் வரைவை வெளியிடுறாரு. அந்த வரைவில் விடுதலை பற்றிய எந்த விதமான நிலைப்பாடும் இல்லை. ஸோ இப்போ கிரிப்ஸ் முன்மொழிவு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? ஆகஸ்ட் முன்மொழிவு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். கிரிப்ஸ் முன்மொழிவு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? கிரிப்ஸ் டொமினியன் அந்தஸ்தையும் போருக்கு பின் அரசியல் சாசன வரைவு குழுவையும் உருவாக்குதலையும் ஆதரித்தார். சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார், போருக்கு பின்னாடி தேதியே குறிப்பிடாமல் ஒரு இடத்துல இவர் தான் கிரிப்ஸ் தான் என்ன பண்ணுவார், போருக்கு பின்னாடி அரசியல் சாசன வரவு குழுவையும் உருவாக்குவதை ஆதரிக்கிறார். ஆனால் தேதி எதுவுமே கிடையாது. அடுத்து மாகாண சபைகளில் சரிங்களா, அரசியல் சாசன வரைவு குழு மாகாண சபைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டும் சுதேச அரசர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் இருந்தும் நியமிக்கப்பட்டவர்களை கொண்டும் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. சரிங்களா? இப்போ மாகாணங்களில் காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு. அப்போ அந்த மாகாணங்களில் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டும் சுதேச அரசர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த நிலப்பகுதியிலிருந்து நியமிக்கப்பட்டவர்களை கொண்டும் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு கிரிப்ஸ் முன்மொழிவில் சொல்லப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் பற்றியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏதாவது ஒரு மாகாணத்திற்கு புதிய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொள்ள தயக்கம் இருந்தால், சரிங்களா, ஏதாவது ஒரு மாகாணத்திற்கு புதிய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொள்வதில் தயக்கமானது இருந்துச்சுன்னா அந்த மாகாணம் தன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க பிரிட்டிஷ் அரசோடு தனிப்பட்ட முறையில் ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொள்ள உரிமை இருப்பதாக கிரிப்ஸ் முன்மொழிவு அறிவிக்குது. இதை காங்கிரஸ் ஏற்றுக்குவாங்களா? இப்போ சென்னை மாகாணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சென்னை மாகாணத்தில் இருக்க தலைவர்கள்லாம் சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதற்கு கிரிப்ஸ் என்ன சொல்கிறாரு, நேரடியாகவே இந்த சென்னை மாகாணம் மட்டும் போய் பிரிட்டிஷ் அரசர்கிட்ட ஒரு தனி ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் முழுமையான அனைத்து பகுதியிலுமே இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. சரி, இந்த வரைவை பழைய வரைவுகளிலிருந்து எந்த மாற்றத்தையும் உள்ளடக்கியதாக யாருக்கும் தெரியல. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த ஆகஸ்ட் ஆஃபரில் இருந்ததும் சரி, இந்த கிரிப்ஸ் தூதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த விதமான மாற்றத்தையும் உள்ளடக்கியதாக யாருக்குமே தெரியல. இது பற்றி பின்னாடி நேரு குறிப்பிடுகையில், நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஸ்டேட்மெண்ட் நேரு சொன்னார், இது பற்றி பின்னர் நேரு அவர்கள் குறிப்பிடுகையில், நான் முதன்முறையாக இவ்வரைவை வாசித்த போது கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். யார்? ஜவஹர்லால் நேரு அவர்கள். கிரிப்ஸ் முன்மொழிவு நிராகரிக்கப்படுதல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? டொமினியன் அந்தஸ்து வழங்குவது என்பது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய குறுகிய நடவடிக்கை. சரிங்களா? டொமினியன் அந்தஸ்து தர்றோம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்க ஒரு சிறிய நடவடிக்கையாக தான் இருந்தது. மேலும் அரசியல் சாசன வரைவு குழுவில் பங்கெடுக்கும் சுதேசி அரசாட்சி நடைபெற்ற மாகாணங்களை சேர்ந்தோர் பிற மாகாணங்களைப் போல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு மாற்றாக உறுப்பினர்களால் நியமிக்கப்படும் முறையை காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, நிராகரிக்கிறாங்க. அவங்களையும் நீங்கள் தேர்ந்தெடுத்தவங்களாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவை அனைத்துக்கும் மேலாக ஓங்கி நின்னது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய பிரிவினை பற்றிய குழப்பம். ஏன்னா கிரிப்ஸ் தூதுக்குழுவில் அதனுடைய வரைவில் என்ன சொல்லிட்டாங்க, பாகிஸ்தான் பற்றியும் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் விட இந்தியாவை பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஓங்கி நிற்குது. இதன் காரணமாக பேச்சுவார்த்தை தோல்வி அடையக்கூடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுடைய பேச்சுவார்த்தையானது தோல்வி அடையவும் தோல்வி அடைஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்து இந்த 1941 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முத்து துறைமுகம் தாக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த முத்து துறைமுகமானது தாக்கப்பட்ட டயத்தில் அந்த வேளையில் காங்கிரஸ் முன்னாடி இருந்த சவால்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? முத்து துறைமுகம் தாக்கப்பட்ட வேளையில் காங்கிரஸ் முன்னிருந்த சவால்கள். துவக்கத்திலிருந்தே இந்திய தேசிய இயக்கத்தையும் குறிப்பாக காந்தியடிகளையும் வின்சன் சர்ச்சில் அவர்கள் கொஞ்சம் வெறுப்போடு தான் அணிகிட்டு வந்திருப்பார். சரிங்களா? காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி அப்படின்னு சொல்லி வின்சன் சர்ச்சில் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. போரில் இந்தியர்களுடைய ஒத்துழைப்பு தேவை அப்படிங்கிற போதும் சர்ச்சிலுடைய போக்கில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நம்மளுடைய உதவி அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் சர்ச்சிலுடைய நடவடிக்கைகளில் எந்த விதமான மாற்றமுமே இல்லாமல் தான் இருந்திருக்கு. சரிங்களா? அப்படின்ற சூழலில் அமெரிக்காவும் சீனாவும் கடுமையான
நெருக்கடி வந்து சர்ச்சிலுக்கு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இதற்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸும் நாதியற்ற நிலைமையில் நிற்கதியற்ற நிலையில் விடப்பட்டிருந்தது. அந்த நிலை இருவேறு வகைகளில் ஏற்பட்டிருந்தது. சரிங்களா, இந்திய தேசிய காங்கிரஸ் தனித்து விடப்பட்ட நிலை வந்து என்னது, இருவேறு வகையில் இருந்துச்சு. ஒரு பக்கம் அமெரிக்காவும் சீனாவும் சர்ச்சிலுக்கு ப்ரெஷர் கொடுத்தாலும் சர்ச்சிலுடைய மனப்போக்கில் எந்தவித மாற்றம் இல்லை. இவங்கள்ட்டெல்லாம் நம்ம ஆதரவு வாங்குதா அப்படின்ற மாதிரி சும்மா ரொம்ப லெத்தாஜிக்கான ஒரு மைண்ட் செட்டப்பில் தான் இருந்திருப்பார். அதனால் வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் வந்து என்னது, ஒரு ஆதரவற்ற நிலையில் நிர்கதியற்ற நிலையில் விடப்பட்டிருந்துச்சு. சில அந்த நிர்கதியற்ற நிலை காங்கிரஸுக்கு இரண்டு வேறு வகையில் ஏற்பட்டிருந்தது. ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா விடுதலைக்கான எந்த உதவியும் கொடுக்காம காலனி அரசு இழுத்தடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றொரு பக்கம் சுபாஷ் சந்திர போஸ் அச்சு நாடுகளோடு கைகோர்த்துக்கிட்டாரு. அச்சு நாடுகளோடு கைகோர்த்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல நெருக்கடி கொடுக்குறாரு. சரிங்களா, ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, விடுதலைக்கான எந்த உறுதியுமே இல்லாமல் ஆனால் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் கவர்மெண்ட்டு ஒரு விதமான போக்கு கடைபிடிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு ஆப்போனன்ட் டீமாக இருக்கக்கூடிய அச்சு நாடுகளோட்ட சுபாஷ் சந்திர போஸ் டையப் வச்சுக்கிட்டு என்னது, இந்த நம்ம இவங்களோட உதவியோட காரணமாக நம்ம பிரிட்டிஷை விரட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலையை ஏற்படுத்துகிறாரு. சரிங்களா, ஜெர்மனியிலிருந்து மார்ச் மாதம் 1942 ஆசாத் ஹிந்த் ரேடியோ, ஆசாத் ஹிந்த் பாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலம் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய மக்களை தொடர்பு கொண்டு ஒரு உரை நிகழ்த்துவார். ஒரு முக்கியமான உரை. இந்த உரையில் தான் அவர் வந்து தேசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி என்னது காந்தியடிகளை குறிப்பிட்டிருப்பார். சரிங்களா, இந்திய மக்களை தொடர்பு கொண்டு 1942 மார்ச் மாதம் கிறிஸ்தூதுக்குழு வந்த அதே மாதமே என்ன பண்ணுறாரு, ஜெர்மனிலிருந்து ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலமாக சுபாஷ் சந்திர போஸ் இந்திய மக்களை வந்து தொடர்பு கொண்டு ஒரு உரை நிகழ்த்துறாரு. இந்த உரையினுடைய பின்புலத்தில் தான் காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை துவங்குறாரு. சரிங்களா, அப்போ நேதாஜி அவருடைய இந்த ஆசாத் ஹிந்து உரை வந்து என்னது, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை துவங்கிறதுக்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருந்திருக்கு. அடுத்து வந்து நம்ம வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, காந்தியடிகள் மே மாதம் 1942 இந்திய தேசிய காங்கிரஸை அடுத்த கட்ட செயல்பாட்டிற்கு தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டார். சரிங்களா, மே மாதம் 1942 காங்கிரஸை வந்து என்னது அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இந்த முறை அவர் எப்படி பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா, பெரும் மக்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்க காந்தியடிகள் முயற்சி செய்கிறாரு. அப்படி முயற்சி செய்கிற நேரத்தில் ராஜாஜியும் நேருவும் என்ன பண்ணுறாங்க, தயங்குறாங்க. ஒரு போராட்டத்திற்கு உகந்த சூழல் உருவாகி இருந்தது. சரிங்களா, பொருட்களின் விலை பல மடங்கு அதிகரித்ததோடு உணவு தானியங்களுக்கு கடும் தட்டுப்பாடுன்னு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த விஷயங்களெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சியான போராட்டத்தை துவங்கிறதுக்கு காந்தியடிகள் முயற்சி செய்கிறாரு. ராஜாஜி நேருவும் தயங்குறாங்க. சரிங்களா, ஆனால் நேரு வந்து என்னது காங்கிரஸ் காந்தியடிகளுடைய கான்செப்டை அக்செப்ட் பண்ணிட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தில் கலந்துக்குவார். ராஜாஜி அவர்கள் அதை வந்து புறம் தள்ளிட்டு போயிடுவார். இதனை தொடர்ச்சியாக தான் என்ன நடக்குதுன்னா, இந்திய தேசிய காங்கிரஸுடைய பம்பாயில் இருக்கக்கூடிய வர்தா கூட்டமானது நடைபெறும். இந்த வர்தா கூட்டத்துக்கு பம்பாய்க்கு போயிட்டு வரும்பொழுது தான் என்னது காமராஜர் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ரயிலே வந்து கைது செய்ய வரனால அவர் அரக்கோணத்திலேயே இறங்கி இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்க பிரச்சாரத்தை திரைமறைவில் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இதனுடைய பின்பலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய செயற்குழுவானது 1942 ஜூலை 14 1942 ஜூலை 14 1945 ஜூலை 14 சிம்லா மாநாடு, 1942 ஜூலை 14 வர்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டமானது கூடுது. இந்த கூட்டத்தில் நாடு தழுவிய சட்ட மறுப்பு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டது. இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த ராஜாஜியும் புலாபாய் தேசாயும் காங்கிரஸ் செயற்குழுவில் இருந்து பதவியை துறந்துடுறாங்க, பதவி துறப்பு செய்கிறாங்க. சரிங்களா, அப்போ வெள்ளையனே வெளியேறு இயக்க தீர்மானத்தை வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தை ஆதரிக்கிற தயக்கம் வந்து நேருவுக்கும் ராஜாஜிக்கு இருந்தது. ஆனால் தீர்மானத்தை வந்து 1942 ஜூலை 14 வர்தாவில் போடுறாங்க. அந்த தீர்மானத்தை புலாபாய் தேசாயும் ராஜாஜியும் வந்து அதை எதிர்க்கிறாங்க. எதிர்த்ததோடு மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் செயற்குழு பதவியவே ராஜினாமா செஞ்சிடறாங்க. நேருவும் அதே நிலைப்பாட்டை கொண்டிருந்த போதும் செயற்குழுவினுடைய பெரும்பான்மை முடிவுக்கு கட்டுப்பட்டார். ஆனால் ராஜாஜியும் புலாபாய் தேசாயும்
செயற்குழுவினுடைய முடிவுக்கு கட்டுப்படலை, நாங்கள் பதவியே விட்டு விலகிறோம்ப்பா, இந்த போராட்டமே வேணாம் அப்படின்ட்டாரு. ஆனால் நேருவுக்கு இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தில் அவருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் காங்கிரஸினுடைய செயற்குழுவினுடைய முடிவுக்கு, பெரும்பான்மை முடிவுக்கு அவர் கட்டுப்பட ஒத்துக்கிட்டார். சரிங்களா? அடுத்து காந்தியடிகளுடைய மிக முக்கியமான முழக்கமான செய் அல்லது செத்துமடி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். கிரிப்ஸ் தூதுக்குழுவோடு ஏற்பட்டிருந்த கசப்பான அனுபவம் காந்தியடிகளையும் நேருவையும் இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு பிரிட்டிஷார் மீது ரொம்ப அளவில் நம்பிக்கை இழக்க வச்சிருந்துச்சு. அவங்க மேலே எந்த விதமான நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. இதை காந்தியடிகள் 1942 மே 16 கூடிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளிப்படையாகவே சொல்லிடுவார். சரிங்களா? பத்திரிகையாளர் சந்திப்பு எப்போ நடந்துச்சு? மே 16, 1942 பத்திரிகையாளர் சந்திப்பில் காந்தியடிகள் நாங்கள் இனிமேல்லாம் பிரிட்டிஷை நம்புகிற மாதிரி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சொல்லிட்டார். அப்போது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படி கேட்டாலும் சரி வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டின் பொழுது காந்தியடிகள் எவ்வாறு கூறினார் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை காந்தியை சொல்லியிருக்காரு. இந்தியாவை கடவுளிடம் விட்டுவிடுங்கள், அல்லது அது அதீதமான ஒன்றாக இருக்குமானால், இந்தியா ஒன்று கடவுள்கிட்ட விட்டுருங்கப்பா, இல்லை அது ரொம்ப அதிகபட்சமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நினைத்தீங்கன்னா இந்தியாவை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது, இந்தியாவை இயற்கையினுடைய அராஜக போக்கில் விட்டுவிடுங்கள். இந்த வரையறுக்கப்பட்ட ஒழுங்குமுறை கொண்ட அராஜகம் நீங்கி செல்வதால் முற்றிலும் தரிகெட்டு சட்ட சீர்கேடு ஏற்பட்டாலும் அந்த ஆபத்தை எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் ஒன்று இந்தியாவை கடவுள்கிட்ட விட்டுருங்க, இல்லைன்னா இயற்கையுடைய அராஜக போட்டே விட்டுருங்க, இயற்கையை ஏதாவது ஒன்று பண்ணட்டும். இந்த வரையறுக்கப்பட்ட ஒழுங்குமுறை கொண்ட அராஜகம் நீங்கி செல்வதால், இப்போ இந்த அராஜகமானது நீங்கள் வரையறுத்து வச்சு ஒரு ஒழுங்குமுறையாக வச்சு எங்கள் நாட்டில் அராஜகம் பண்ணுறீங்களே, உங்களுடைய இந்த அராஜகமானது இங்கேருந்து நீங்கி போவதன் காரணமாக இந்தியாவில் முற்றிலும் தரிகட்டு போய் சட்ட சீர்கேடானது ஏற்பட்டால் கூட அந்த ஆபத்தை எதிர்ப்பதற்கு, அதை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் போனதால் இந்தியாவில் மத கலவரங்களோ வேறு எதாவது கலவரங்களோ பிரச்சனைகளோ சட்ட சீர்கேடோ ஏற்பட்டாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லி காந்தி சொல்கிறாரு. அதன் பின்னாடி அவர் மக்களை நோக்கி என்ன சொல்கிறாரு? செய் அல்லது செத்துமடி அப்படின்னு கூறி ஒரு முடிவை நோக்கிய ஒரு சண்டையாக கருதி தனது மறுப்பு இயக்கத்தை காந்தியடிகள் துவங்குறாரு. என்னைக்கு துவங்குறாரு? 1942 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி. அடுத்த நாள் காலையிலேயே பிரிட்டிஷ்காரங்க கைது செஞ்சிடறாங்க. சரிங்களா? ஓகே. காலனி அரசு தாமதிக்காமலே என்ன பண்ணுறாங்க? காந்தியடிகள் உட்பட அனைத்து காங்கிரஸ் தலைவர்களையும் ஆகஸ்ட் 9, 1942 அதிகாலையிலேயே கைது செஞ்சு சிறையில் தள்ளிடுறாங்க. இப்போ போனவர் தான் மே மாதம் 1944 தான் ரிலீஸ் ஆவார். இந்திய மக்களும் தாமதிக்கவே இல்லை. விடியலின் முன்பே நடந்த இந்த கைது நடவடிக்கையை கண்டிக்கக்கூடிய வகையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாகாணங்கள்லேயும் கடை அடைப்புகளும் காவல்துறையினரோடு வன்முறை மோதலும் பதிலடியாக பிரிட்டிஷாருக்கு தரப்பட்டது. இந்தியா முழுமையிலும் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் இறங்குறாங்க. ஜாம்ஷெட்பூர் டாடா கம்பெனிக்கு ஜாம்ஷெட்பூரில் இருக்கக்கூடிய டாடா எஃகு தொழிற்சாலையில் வேலைநிறுத்த போராட்டமானது ஆகஸ்ட் 20 துவங்கி 13 நாட்களானது நடைபெற்றது. ஆகஸ்ட் 20 துவங்கி 13 நாள் எங்கள் ஜாம்ஷெட்பூர் இரும்பு எஃகு ஆலை இருக்குல்ல, டாடா குழுமத்தினுடைய அதனுடைய தொழிலாளர்கள் எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க? வேலைநிறுத்தத்தில் காந்தியடிகள் மற்றும் மற்ற தலைவருடைய கைதை எதிர்த்து வெள்ளையனே இயக்க போராட்டத்தை ஆதரித்தும் போராட்டத்தில் இறங்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அகமதாபாத்தினுடைய ஜவுளி தொழிற்சாலை ஊழியர்கள் எல்லாரும் ஒரு 3 மாதங்களுக்கு மேலாக என்ன பண்ணுறாங்க? வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இந்தியாவில் தொழிற்சாலைகளை கொண்ட அனைத்து நகர்ப்புறங்களும் சில காலமாவது வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இந்தியாவில் இருந்த எல்லா தொழிற்சாலை நகரங்கள் இருக்குல்லையா, அனைத்து தொழில்களை கொண்ட நகர்ப்புறங்கள்லையும் ஒரு கொஞ்ச காலமாவது வேலைநிறுத்த போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டது. அரசாங்கத்தின் மனித தன்மையற்ற அடக்குமுறை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காலனி அரசு கடும் அடக்குமுறை உத்திகளையும் பல இடங்களில் காவல்துறையினுடைய மூலமாக துப்பாக்கி சூட்டையும் கூட இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் பொழுது காலனி அரசு மேற்கொள்கிறாங்க. எதிர்ப்பை ஒடுக்குவதற்காக இராணுவத்தும் வரவழைக்கப்பட்டது. அப்படி இராணுவம் வரவழைக்கப்பட்டதிலிருந்து எந்த அளவிற்கு எதிர்ப்பு, மக்களுடைய எதிர்ப்பானது இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அது சார்ந்த அடக்குமுறையும் உணர்ந்து கொள்ள 57 பெட்டாலியன் இராணுவ வீரர்கள் பயன்படுத்தப்பட்டதையும் நம்ம சான்றாக வச்சுக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை கட்டுக்குள் வைப்பதற்காக ஆங்கில அரசு என்ன செய்கிறாங்க? இராணுவத்தை கொண்டு வராங்க.
இப்போ எத்தனை பட்டாலியன், 57 பட்டாலியன் இராணுவ வீரர்களை பயன்படுத்தி இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை அடக்குவதற்கு அரசு முயற்சி செஞ்சுருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது அப்போ போராட்டமானது எந்த அளவுக்கு வீரியமிக்கதாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதை தான் என்னது அதுக்கு ஒரு சான்றாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா விமானப்படையை கொண்டு மக்கள் கலைக்கப்பட்டாங்க. நிலைமையினுடைய தீவிரத்தையும் அதனுடைய அழுத்தத்தையும் பிரிட்டிஷ் அரசு என்ன செய்கிறாங்க, பிரிட்டனுடைய பிரதமர் சர்ச்சிலுக்கு விளக்குவதற்கு லின்லித்கோ பிரபு என்ன பண்ணுறாரு, முயற்சி செய்கிறாரு. அப்படியே சர்ச்சில் அவர்களுக்கு இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் பொழுது நிலைமை ரொம்ப அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத விளக்குவதற்காக பிரிட்டன் பிரதமரான சர்ச்சிலுக்கு நேரடியாக லின்லித்கோ பிரபு தாம் எதிர்கொண்ட எதிர்ப்பை பற்றி எழுதுகிறாரு. என்ன மாதிரியான பிரச்சனைகளை, என்ன மாதிரியான எதிர்ப்புகளெல்லாம் நாங்கள் இந்த இயக்கத்தில் சந்திச்சோம் அப்படின்னு சொல்லி சர்ச்சிலுக்கு லெட்டர் எழுதுகிறாரு. அப்படி எழுதும் பொழுது எப்படி எழுதுகிறாரு பாருங்க, 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கு பின் 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கு பின்னாடி கவலை கொள்ள வைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி, நம்ம கவலைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்ட வளர்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் வீரியத்தையும் இராணுவ காரணங்களுக்காக உலகத்தினுடைய பார்வையிலிருந்து நம்ம மறைக்க வேண்டிய நிர்பந்தமானது நமக்கு இருக்குது. இந்தியாவில் நடக்கக்கூடிய போராட்டங்களை சில பல இராணுவ காரணங்களுக்காக உலகத்தினுடைய பார்வையிலேருந்து நம்ம மறைக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அங்கே வார் நடந்துகிட்ருக்கு இல்லையா, அப்போ இங்கே பிரச்சனை நடக்குதுன்னா அவன் ஏறி அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால் அப்படின்னு சர்ச்சிலுக்கு யார் எழுதுறா, லின்லித்கோ, இந்திய வைஸ்ராய் இருந்தால் லின்லித்கோ எழுதுகிறாரு. சரிங்களா. எதிர்ப்பினுடைய ஆரம்ப கட்டங்களில் பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களை மையமாக கொண்டு தொழிலாளர்களையும் மாணவர்களையும் உள்ளடக்கியதாகவும் அது இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்பட்டதாக தெரிந்தாலும் மக்களுடைய எழுச்சி அவங்கள அடக்குனதோடு முடிவடைய இல்லை. இரண்டாம் நிலையில் பார்த்திங்கன்னா இந்த இயக்கமானது கிராமப்புறங்களில் பரவுது. ஏன்னா நகர்ப்புறங்களில் இருந்த தொழிலாளர்களையும் மாணவர்களையும் உள்ளடக்கிய அமைப்புகளை இயக்கங்களை அந்த இயக்கத்தை நடத்திட்டு இருந்த மக்கள் அமைப்புகள் எல்லாத்தையும் இவங்க இரும்புக்கரம் கொண்டு அடக்கிட்டாங்க. அப்படி அடக்கப்பட்டதாக தெரிந்தாலும் மக்களுடைய எழுச்சியானது அதோடு முடியலை. இரண்டாம் கட்டமாக பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டமானது கிராமப்புறங்களில் பரவுது. உணவு தானியங்களுடைய விலை ஏப்ரல் 1942 இருந்தே அதே ஆண்டு ஆகஸ்டுக்குள்ளே 60 புள்ளிகள் அப்படின்ற அளவுக்கு ஏறியது தான் மக்கள் மத்தியில், கிராமப்புறங்களில் இருந்த மக்கள் மத்தியில் வெறுப்பு கிளம்புவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸுக்குள்ளே இருந்த சோசியலிசவாதிகள் காவல்துறையினரின் ஆகஸ்ட் 9 நடவடிக்கையில் சிக்காமல் கிராமப்புறங்களுக்குள் தலைமறைவாக இருந்து கிராமத்து இளைஞர்களை கொரில்லா நடவடிக்கை மூலமாக ஒருங்கிணைச்சாங்க. இது என்ன சார் ஆகஸ்ட் 9 நடவடிக்கை? காவல்துறையினுடைய ஆகஸ்ட் 9 நடவடிக்கைன்னா என்னது? 8ஆம் தேதி போராட்டத்தை அறிவிக்கிறாரு, 9ஆம் தேதி கைது செய்கிறாங்களே. அப்போ அந்த கைதுகளிலிருந்து தப்பித்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய தலைவர்களும் காங்கிரஸுக்குள்ளே இருந்த சோசியலிசவாதிகளும் என்ன பண்ணுறாங்க, அவங்க கையில் சிக்காமல் கிராமங்களுக்குள்ளே போயிட்டு தலைமறைவாக இருந்து கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கொரில்லா நடவடிக்கை மூலமாக ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுருப்பாங்க. அடுத்து வன்முறை கட்டவிழ்க்கப்படுது. அதை பற்றி பார்ப்போமா. இந்த இயக்கம், அதாவது இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கமானது செப்டம்பர் மாதம் 1942 இருந்து எப்படி மாறுதுன்னா தாக்குதல்களையும் அரசினுடைய தொலைத்தொடர்பு வசதிகளாக இருந்த தந்தி கம்பிகளையும் இரும்பு பாதைகளையும் ரயில் நிலையங்களையும் நாசமாக்குவதையும் அரசு அலுவலகங்களுக்கு நெருப்பு வைப்பதையும் உத்தியாக கொண்டது. அப்போ செப்டம்பர் மாதத்துலேருந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்படி ஒரு வன்முறையாக மாறுது. எப்படி ஆங்கிலேய அரசினுடைய சின்னங்களாக அவர்களுக்கு தேவையாக இருந்த தொலைத்தொடர்பு வசதிகள், அதாவது தந்தி கம்பி இருக்கு இல்லையா, அது அப்போ கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், இரும்பு பாதை, ரயில் நிலையம், இது எல்லாத்தையும் நாசமாக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாத்தையுமே நெருப்பு வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் செப்டம்பர்லேருந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயமானது நாடு முழுவதும் பரவிய போதும் கிழக்கு ஒருங்கிணைந்த மாகாணங்களிலும் பீகார், மகாராஷ்டிரா மற்றும் வங்காள பகுதிகளிலும் அதிதீவிரமாக பின்பற்றப்பட்டு வந்தது. அப்போ இந்த வன்முறைகள்லாம் எந்த பகுதியில் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஒருங்கிணைந்த மாகாணங்களிலும் பீகார், மகாராஷ்டிரா, வங்காள பகுதிகளிலும் ரொம்ப தீவிரமாக இது போன்ற வன்முறை சம்பவங்கள் நடந்துகிட்டு இருந்தது. புரட்சியாளர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த பகுதிகளில் தேசியவாத அரசை நிறுவிவிட்டதாக அறிவிக்கிறாங்க. சரிங்களா. இருந்த தலைவர்கள் இருக்காங்களே புரட்சிகரவாத தலைவர்கள், அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அவங்கவுங்க கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள் எல்லாத்தையுமே நாங்கள் இந்த பகுதியிலலாம் தேசியவாத அரசை, எங்களுடைய அரசை நாங்கள் நிறுவிட்டோம் அப்படின்னு சொல்லி
பறைசாற்றுறாங்க, அறிவிக்கிறாங்க. இதனுடைய ஒரு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய மிட்னாப்பூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டம். வங்காளத்தில் இருக்கக்கூடிய மிட்னாப்பூர் மாவட்டத்தில் செப்டம்பர் மாதம் 1944 வரைக்கும் ஒரு அரசு, ஒரு தற்காலிக ஒரு தேசியவாத அரசு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த அரசினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்லுக் ஜாட்டியா சர்க்கார். சரிங்களா, தம்லுக் ஜாட்டியா சர்க்கார் அப்படின்ற ஒரு அரசை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். அதே போல் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு நேதாஜி வந்து ஒரு பேர் வச்சுருப்பார். சரிங்களா, அதே போல் அந்த பர்மா அந்த பகுதிகளிலுமே வந்து அவர் என்னது ஒரு தேசியவாத அரசை நான் இடைக்கால ஒரு அரசை நிறுவிட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பார். நம்ம அவர் சுபாஷ் பற்றி பார்க்கும்பொழுது அந்த பகுதியெல்லாம் பார்த்துடலாம். சரிங்களா, அப்போ இந்த செப்டம்பருக்கு அப்புறம் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கமானது என்னது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் போகுது, வன்முறையாக மாறுது. கிழக்கு பகுதி மகாராஷ்டிரா, சரிங்களா, இந்தியாவுடைய கிழக்கு பகுதினாலே அங்கே பீகார் வந்துடும், வங்காளம் வந்துடும். ஜஸ்ட் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, இந்த பகுதியிலலாம் ரொம்ப தீவிரமாக நடக்குது. அப்போ புரட்சியாளர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கான அரசை, தேசியவாத அரசை நிறுவுகிறாங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதனுடைய ஒரு உதாரணம் தான் என்னது தம்லுக் ஜாட்டியா சர்க்கார் அப்படின்ற சர்க்காரை பற்றி நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து முக்கியமான சோசியலிசவாதிகளாக இருந்த ஜெயபிரகாஷ் நாராயணன், சரிங்களா, கம்யூனிஸ்டுகளாக இருந்த ஜெயபிரகாஷ் நாராயணன், அச்சுத பட்டவர்தன், ஆசஃப் அலி, யார், அருணா ஆசஃப் அலி, யூசுப் மெக்ரலி, ராம் மனோகர் லோகியா போன்றவர்கள் எல்லாரும் என்னது இது போன்ற விஷயங்களுக்கு, இந்த தேசியவாத அரசை நிறுவுவதற்கு கிராமப்புறங்களில் போயிட்டு எனது மக்கள்கிட்ட இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்காக பிரச்சாரங்களை செய்கிறது, இளைஞர்களை ஒருங்கிணைக்குது, இது போன்ற வேலைகளெல்லாம் வந்து என்னது இவங்க செய்கிறதுக்கு தலைமை தாங்குகிறாங்க. காந்தியடிகள் 1943 பிப்ரவரி 10 சிறைச்சாலையில் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு 21 நாள் உண்ணாவிரதத்தை துவங்குறாரு. சரிங்களா, ஏன்னா அவருக்கு கைது செய்யப்பட்டு ஜெயிலில் தானே இருக்கார். அப்போ பிப்ரவரி மாதம் 1943 பிப்ரவரி 10 என்ன பண்ணுறாரு, ஒரு உண்ணாவிரதத்தை துவங்குறாரு. அந்த உண்ணாவிரதம் தான் வந்து ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. எதற்கு, இயக்கத்துக்கு. சில நெறிமுறைகளுக்கு உட்பட்ட வன்முறைக்கும் வலுவேற்றியது. சரிங்களா, அப்போ அவருடைய உண்ணாவிரதமானது இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கும் சில நெறிமுறைகளுக்கு உட்பட்ட வன்முறைக்கும் ஒரு வலுவை தந்தது. எது, காந்தியடிகளுடைய உண்ணாவிரதம். அடுத்து இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தினுடைய பரவலும் அதனுடைய தீவிரமும் பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த இயக்கத்தை ஒடுக்கிய பிரிட்டிஷார், சரிங்களா, இந்த இயக்கத்தை ஒடுக்குவதற்கு பிரிட்டிஷார் என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி நம்ம 57 பெட்டாலியனுடைய படை வீரர்களை பயன்படுத்தினாங்கன்னு பார்த்துருப்போம். என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷார் பயன்படுத்திய வலுவை கொண்டே அதனுடைய வேகமான பரவலையும் அது ஏற்படுத்திய தீவிர போக்கையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். சொன்ன விஷயத்தை தான் திருப்பி சொல்கிறாங்க. கைதானவர்களுடைய எண்ணிக்கை, சரிங்களா, வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் பொழுது கைதான நபர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 1943 ஆண்டினுடைய முடிவில் 91,836 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையினரால் துப்பாக்கியால் சுட்டு பலியானவருடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1060 பேர் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்க காலத்தின் பொழுது காவல்துறையினரால் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. 91,836 பேர் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போது அரசுக்கிட்ட 208 காவல் கண்காணிப்பு நிலையங்கள் வந்து இருந்தது. அந்த 208 காவல் கண்காணிப்பு நிலையங்களும் 332 இரும்பு பாதை நிலையங்களும் 945 அஞ்சல் அலுவலகங்களும் முற்றிலுமாக அழிக்கப்படுவதற்கும் சேதத்திற்கு உட்படுத்தப்படும் இந்த இயக்கத்துடைய நடவடிக்கை தான் காரணமாக இருந்தது. பார்த்தோம் இல்லையா, வன்முறை. அந்த வன்முறையில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்களுடைய காவல் கண்காணிப்பு நிலையங்களாக இருந்த 208 காவல் கண்காணிப்பு நிலையங்கள், அதற்கடுத்து ரயில்வே ஸ்டேஷன் 332 ரயில்வே ஸ்டேஷனு, 945 போஸ்ட் ஆஃபீஸ், இது எல்லாமே இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் பொழுது சேதப்படுத்தப்பட்டது. இந்த இயக்கத்தினுடைய அடுத்து குறைந்தபட்சம் 205 காவல்துறை வீரர்களாவது தங்களது பணியை விடுத்து புரட்சியாளர்களோடு கைகோர்த்துட்டாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் போலீஸ் எடுத்தாங்கன்னா என்ன இருக்கிற எல்லாருமே வந்து பிரிட்டன்லேருந்து இறங்கி வந்து இங்கே போலீஸாக வேலை பார்த்தவங்களா இருப்பாங்க இல்லை, நம்முடைய ஆட்களே எடுத்திருப்பாங்களே. அப்போ நம்முடைய ஆட்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 205 பேர் வந்து எனக்கு வேலை வேணாம்ப்பா, என் நாட்டோட சுதந்திரம் தான் வேணும்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு இந்த புரட்சியில் அவங்களே வந்து புரட்சியாளர்களோடு கைகோர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசம்கர் அப்படிங்கிற ஒரு இடம், சரிங்களா, ஆசம்கர். அந்த ஆசம்கரினுடைய ஆட்சியாளராக இருந்து புரட்சியாளர்கள் மீது போதுமான நடவடிக்கை எடுக்க தவறியதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆர்ஹெச் நிப்லெட்
ஒரு அதிகாரி. சரிங்களா, இவர் வந்து ஒரு பிரிட்டன் அதிகாரி, ஒரு கலெக்டர். எதனுடைய கலெக்டரு? ஆசம்கர் அப்படிங்கிற ஒரு பகுதியினுடைய கலெக்டர் தான் இந்த ஆர்ஹெச் நிப்லெட். அவர் வந்து புரட்சியாளர்கள் மீது போதுமான நடவடிக்கை எடுக்க தவறினார் அப்படின்ற காரணத்துக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, பதவி நீக்கம் செய்கிறாங்க. அவர் வந்து அவருடைய நாட்குறிப்பில், அவருடைய டைரியில் வந்து அவர் குறித்து வச்சுருந்த பதிவை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த பதிவின் பிரகாரம் பிரிட்டிஷார் காவல்துறையினரின் மூலமாக பல கிராமங்களை தீக்கிரையாக்கியதோடு பல மைல்களுக்கு தீயை பரவவிட்டு வெள்ளை பயங்கரத்தை அரங்கேற்றி அடக்குமுறையே ஆட்சி முறை என்ற அளவுக்கு அக்காலகட்டத்தில் நடந்து கொண்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அவருடைய குறிப்பில் வந்து அவர் எழுதியிருக்காரு என்னன்னா, இந்த அளவுக்கு கொடூரமான முறைகள்லாம் வந்து இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பிரிட்டிஷ் செஞ்சுருக்காங்க. அதன் மூலமாக என்னது, காவல்துறையின் மூலமாக பல கிராமங்களை தீக்கிரையாக்கி, அது மட்டும் இல்லாமல் பல மைல்களுக்கு தீயை பரவ விட்டு ஒரு வெள்ளைக்காரர்களுடைய பயங்கரம், வெள்ளை பயங்கரத்தை அரங்கேற்றி அடக்குமுறை தான் ஆட்சி முறை அப்படின்ற அளவுக்கு அந்த காலகட்டத்தில் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு கிராமத்தின் பொது சொத்திற்கு சேதம் ஏற்பட்டால் கிராம மக்கள் அனைவரிடம் இருந்தும் அபராதமானது பெறப்பட்டது. ஒரு கிராமத்தில் கவர்மெண்ட்டுடைய பொது சொத்து ஒன்று இருக்குது, அதை வந்து சேதம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் அந்த விஷயங்களுக்காக அபராதம் வாங்கினாங்க. சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வருமான வரி 1857 புரட்சி இருக்கு இல்லையா, அந்த புரட்சிக்கு அதில் ஏற்பட்ட சேதங்களுக்கு பதிலாக தான் டேக்ஸ் வந்து என்னது நம்மள்கிட்ட கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, வருமான வரியை கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, நம்ம அது 57 புரட்சி வரும்போது பார்த்துக்கலாம், சும்மா ஜஸ்ட் ஞாபகப்படுத்துக்காக சொன்னேன். அடுத்து வந்து ரகசிய வானொலி, பம்பாயில் ரகசிய வானொலி இருந்துச்சு, திடுக்கிடும் செய்திகளை வாசிப்பவர் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்துட்டோம்ல, அதை பார்த்துடலாம். இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் பொழுது மற்றொரு சிறப்பம்சம் வந்து புரட்சியாளர்களால் வானொலி வந்து பயன்படுத்தப்பட்டது. சரிங்களா, புரட்சியாளர்களால் வானொலி பயன்படுத்தப்பட்டது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தினுடைய மற்றொரு சிறப்பம்சம். பத்திரிகை சுதந்திரம் வந்து அந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக பறிக்கப்பட்டிருந்தது. அப்படி பறிக்கப்பட்ட நிலையிலையுமே புரட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க, பம்பாய் நகரத்தில் ரகசியமாக வானொலி ஒலிபரப்பு முறைமையை நிறுவுகிறாங்க. சரிங்களா, டிரான்ஸ்மிஸ்டர் அதனுடைய ஒலிபரப்பி ஓரிடத்துல அப்படின்னு இல்லாமல் நகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு இடமாற்றம் செஞ்சுக்கிட்டே இருந்தது. இந்த ரகசிய வானொலி ஒலிபரப்பிற்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஷா மேத்தா. சரிங்களா, உஷா மேத்தா என்பதோடு அதன் ஒலிபரப்பு மதராஸ் வரைக்கும் கேட்கப்பட்டது அப்படிங்கிறது என்னது ரொம்ப குறிப்பிடப்பட வேண்டிய தகவல். சரிங்களா, உஷா மேத்தா அவர்கள் தான் இந்த ரகசிய வானொலி ஒலிபரப்பிற்கு வித்திட்டவர். சரிங்களா, இதுவரை இல்லாத அளவிற்கு வெள்ளையனே வெளியேறு இயக்கம் காலனி அரசுக்கு மிகப்பெரிய பேரிடியாக விழுந்துச்சு. சரிங்களா, மிகப்பெரிய பேரிடியாக தான் வந்து விழுந்துச்சு. இந்த இயக்கம் காங்கிரஸ் கட்சி, சோசியலிஸ்ட்வாதிகள், அப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என அனைவருடைய பங்களிப்புமே, சரிங்களா, காங்கிரஸ், சோசியலிசவாதிகள், அதாவது கம்யூனிஸ்டுகள், ஃபார்வர்டு பிளாக்கு உட்பட்ட அனைவருடைய பங்களிப்பையும் உள்ளடக்கியதாக இருந்த ஒரு இயக்கம் வந்து என்னது, வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த இயக்கமானது எந்த நிலையிலும் எதிர்பார்த்திருக்க முடியாத அளவிற்கு மக்களினுடைய பேர் ஆதரவை கொண்டு வந்து சேர்த்தது. அது மட்டும் இல்லாமல் மக்களினுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தி காலனி ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய சக்தி அப்படிங்கிற உண்மையை வந்து என்னது, இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தான் காட்டுது. சரிங்களா, அடுத்து காந்தியடிகளுடைய விடுதலை பார்த்துடலாமா? பாருங்கள், உடல் நலம் சார்ந்த காரணங்களுக்காக மே மாதம் 6ஆம் தேதி, சரிங்களா, மே மாதம் 6ஆம் தேதி 1944 காந்தியடிகள் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுறாரு. அவர் விடுவிக்கப்பட்ட காந்தியடிகள் என்ன பண்ணுறாரு, ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை மேற்கொள்கிறாரு. காங்கிரஸ் அமைப்பும் பொதுவெளிக்கு வராமல் தங்களுடைய பணியை செவ்வனே மேற்கொண்டதன் மூலமாக வெள்ளையனே வெளியேறு இயக்க காலத்தினுடைய தடையை சுமூகமாக காங்கிரஸ் இயக்கம் மேற்கொள்ளுது. அப்போ அந்த காலகட்டங்களில் காங்கிரஸ் வந்து ஒரு பொதுவெளிக்கு வராமல் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வேலையை திரைமறைவில் இருந்து முக்கிய தலைவர்கள் எல்லாமே இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, அந்த இயக்கத்துக்கு என்ன விதமான தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு அவங்களால சுமூகமாகவே எதிர்கொள்ள முடிஞ்சு. இதற்கு இடையில் காலனி அரசு மேற்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்த ஒரு திட்டத்தை முன்வைக்கிறாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை தொடர்ந்து காலனி அரசு சரி ஓகே பேச்சுவார்த்தைக்கு வருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை முன்வைக்கிறாங்க. அதுதான் எனது லின்லித்கோ வரார். அப்போ லின்லித்கோ பிரிவிற்கு பின்னாடி அக்டோபர் 1943 அரச பிரதிநிதி பதவியேற்ற ஆர்கிபால்டு வேவல் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை சுற்றுக்கு ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா, லின்லித்கோக்கு அப்புறம் யார் வைஸ்ராயா வர்றாங்க,
ஆர்கிபால்டு வேவல் பிரபு. சரிங்களா, ஆர்கிபால்டு வேவல் பிரபு வராரு. எப்போது அக்டோபர் மாதம் 1943 வராரு. வேவல் திட்டம் வர்றாரு. வந்தவுடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வேலையை செய்கிறாங்க. இதன் காரணமாக தெளிவாக வெளிப்பட்ட செய்தி ஒன்று தான். சரிங்களா, இதன் காரணமாக இந்த வேவல் பிரபு ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஆயத்தப்படுத்துகிறார் இல்லையா, இதன் காரணமாக நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை நடத்துகிறத தவிர வெள்ளைக்காரங்களுக்கு வேறு வழியே இல்லை. பேச்சுவார்த்தை நடத்தி தான் ஆகணும். ஏன்னா என்ன தான் இரும்பு கரம் கொண்டு 57 பெட்டாலியன் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸை கொண்டு வந்து இறக்கி வேலை பார்த்தாலும் இந்த இயக்கமானது மேலும் மேலும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு வருது. அடுத்து நம்ம இதோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம். சரிங்களா, ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கலாம். மீதம் இருக்கக்கூடிய தலைப்புகளை அடுத்தடுத்த பாகங்களில் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், தொடர்ந்து தேர்வுக்கும் படிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.